மனிதன் பேசத் தொடங்கிய தருணமே தகவல் பரிமாற்றத்தின் தொடக்கம். ஆனால் மீடியாவின் ஆரம்பம், அது மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய புரட்சியாக இருக்கிறது. முதலில் பழமையான குகை ஓவியங்கள், கல் எழுத்துக்கள், பாமர மக்களின் தகவல்கள், அதுவே முதல் ஊடக வடிவம். காலம் மாறியது. மாணவர்கள் எழுத கற்றுக்கொண்டார்கள். அழகான கையெழுத்து மூலம் தகவல்கள் பரவத் தொடங்கின. பின் 1450ஆம் ஆண்டு ஜெர்மனியில் ஜோஹனஸ் குடன்பேக் என்பவர் அச்சியந்திரத்தை கண்டுபிடித்தார். அந்த நிகழ்வே உலக ஊடக வரலாற்றில் பெரிய மாற்றமாக மாறியது. அந்த நாள் முதல் பத்திரிகைகள், பொது செய்தி காகிதங்கள், புத்தகங்கள் மக்களுக்கு தகவலை கொண்டு வந்தன. 20ஆம் நூற்றாண்டு வந்தபோது வானொலி, தொலைக்காட்சி மக்களின் வீடுகளுக்கே செய்திகளை கொண்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து இணையம், சமூக ஊடகங்கள், மொபைல் போன்கள், உலகம் முழுவதும் தகவல் பாய்ச்சல் ஒரு நொடிக்குள் உலகை திரும்பி பார்க்கும் சக்தியாக மாறியது. இப்படிதான் மனித சமூகம் மீடியாவின் ஆரம்பம் முதல் இன்று வரை தகவலுக்காகவும் உண்மைக்காகவும் மாற்றத்துக்காகவும் மீடியாவை நம்பி இருக்கிறது. ஆனால் ஒரு உண்மையை மறக்கக்கூடாது. மீடியா என்பது மனித சிந்தனைக்கும் சமூக பொறுப்புக்கும் அடிப்படையான கருவி. அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே உலகத்தின் வரலாற்றையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது. இதுதான் மீடியாவின் ஆரம்பமும் அதன் பயணமும். இந்த மீடியா பற்றி இன்னும் சொல்வேன், தொடர்ந்து சொல்வேன். நான் உங்களுடைய லங்கேஷ்.